கல்யாணம் பண்ண உடனே அந்த தடி பையன் கிளை பையன் அந்த கிளை போட்ட பையன் எனக்கு தாலி கட்டாங்க. அந்த பொட்ட பையன் அப்படியே பொறுமையா வந்து சீண்டி நேரம் நமக்கு தெரியாது ஆயிட்டாவா இன்னைக்கு 2 இன்னைக்கு 3 நாளைக்கு 3 போயினே இருக்கு. அந்த கிளை பையன் பிடிக்கவே இல்லை. யார் உண்மையா செஞ்சான்? அநியாயமாகுது. ஒரு தாலி கட்ட பொண்டாட்டி ஒரு வீட்டுக்கார சென்றுட்டான். 3 வீட்டுக்கார சென்றாலும் பரவாயில்ல. வேண்டாம் ஆப்டால இருந்தா கூட சரி மனோத்தை தான். நாம எதுக்கு இந்த ரூட் விட்டுக்கிறோம்ப்பா? ஆமாங்க ஏமாத்தணும். என்ன பண்றான்? நாடு ஓடுமாண்ணா நாளைக்கு மட்டும் நீ தளபதி ஆகணும்னு சொன்னா எங்க 2 பேரும் விஷயத்துல கரெக்டா கோடு தவறா நடந்து வச்சுக்கோ. நான் பின்னாடி சொல்லுங்க. நான் சொன்னதை போன்ற கச்சிதமாக இப்போது இங்கே வந்து சேர்ந்து விட்டேன். ஆனால் ஒன்று என்ன? அந்த கிழட்டு பயணம் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாது. ஐயோ சத்தியமா கிட்ட பணமே அப்படி வாங்கி. ஆமா, ஆனால் நமக்கு தடையாக இருப்பது யார்? என் நாட்டு மகாராணி இளவரசி அவர்கள். கண்ணகி என்னை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் தாய் என்னை அவமானப்படுத்தினால் இன்று கண்ணகி என்னை அவமானப்படுத்துகிறார். அதனால் கண்ணகியை இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும். இவ்வளவுதான். அதற்கு வழி நான் இப்ப காதல் தான் உனக்கு நாட்டு மடகத்துக்காக அவனை கூட்டி கொடுத்துட்டோம். இல்லைங்கப்பா எனக்கு கூட 2 பிளாட் வாங்கி வச்சுக்கிறேன். பொண்ணுக்கு கேள்விப்பட்ட உண்மையா? எனக்கு ஒண்ணு தேவை. செய்து முடித்து விட்டால் என்னை அவமானப்படுத்திய கண்ணகின் வாழ்க்கையை திசை மாறிடும். அதன் பிறகு என் நாடு நமக்கு சொந்தமாகிவிடும். நினைவிருக்கின்றதா? எப்போது ஒரு பெண்ணானவள் இட்டக்கால் செருப்படுக்கக்கூடியவன் நீ ஓடி வந்தவன் அயல்நாட்டில இருந்து இங்க ஓடி வந்தவன் அப்படின்னு கேவலப்படுத்தி ஒரு ஆண்மகனை பேசினாலும் அந்த சக்காலத்தை பெத்த புண்ண இன்னும் பண்ற பாரு.